கால வேளையில் யாருக்கு பேய் ஓட்டுகிறார் இவர்? புரண்டு படுத்தால் நான் வீழ்த்தி கொண்டிருப்பது தெரிந்துவிடும் என்று அசையாமல் படுத்திருந்தேன். என்று பாம்பு சீறுகிற மாதிரி சத்தம். என் அருகில் படுத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த என் மகளை எழுப்பும் லட்சணம் இது. மெல்ல எழுந்திரு, அம்மா எழுந்திர போறா, ஜாகிரத. என் மகள் சட்டென்று விழித்தவள் மெல்ல ஓசைப்படாமல் எழுந்து போனாள். ஐயோ, திடீரென்று சத்தம். என்னப்பா, என்னாச்சு? மெல்ல பேசு. இந்த சனியம் பிடிச்ச எலிய துரத்தினேன், போகாம ஷெல்ஃப் மேலேயே இருக்கு. கையில பாலோட உள்ள போனேன்னா திடீரென்னு ஷெல்ஃப்லேருந்து குதிச்சுது. பால் கொஞ்சம் கொட்டிடுது. பரவாயில்ல, காஃபிக்கு இது போறோம். ரகசிய குரலில் இவர் மகளிடம் கிசுகிசுத்தது அந்த காலை நேரத்திலும் துல்லியமாய் என் காதில் விழுந்தது. என்ன ஆனாலும் சரி, நான் எழுந்திருக்கப் போவதில்லை என்று படுத்திருந்தேன். பாதி பாலை கொட்டியாகிவிட்டது.